ஒரு மாட்டை பால் கறக்கணும்னா காம்புக்கு எண்ணெய் போட்டு நீவி பக்குவமாக பார்த்து, அதன் பிறகு மாட்டினுடைய கண் அந்த பாலை ஊட்டும். அதன் பிறகுதான் நாம் பால் பீச்சுவோம். அந்த கண்ணு ஊட்டும் பொழுது பார்த்து பக்குவமாக பல் படாமல் அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக அது திரும்ப நீவி அதன் பிறகு பால் பீச்சுவோம். அப்போ அந்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு கோச்சிங் கொடுத்து பக்குவமாக எப்படி ஒரு மாட்டினுடைய கண் தன்னுடைய தாயினுடைய காம்பில் பல் படாமல், அதே போல் எண்ணெயெல்லாம் போட்டு நீவி, நல்லெண்ணெய் எல்லாம் போட்டு நீவி அதன் பிறகு பல் படாமல் அதை ரெடி பண்ணி அந்த மாட்டை அந்த அளவுக்கு ஆடுற மாட்டை ஆட வச்சு அந்த அளவுக்கு ஒரு மாட்டினுடைய பாலை எடுப்பதற்கு எவ்வளோ கஷ்டமோ உதயநிதி ஸ்டாலின்ட்ட ஒரு நெறியாளர் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இதில் என்ன தவறுன்னு எனக்கு புரியல. மன்னிப்பு கேள், ஒரு ஊடக மன்றம், இன்னொரு மன்றம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன், இன்னொரு மண்டபம் புறக்கணிப்பேன். ஆனால் நானும் ஆரம்பத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்கு. அண்ணாமலையை பொறுத்தவரை என்னுடைய பேச்சில் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறத மிக தெளிவாக உணர்ந்து தான் நான் பேசுகிறேன். வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் குடிபோகும், நிறையா மயில்கள் அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.